Hi friends, welcome to our channel ஓமை தகவல். நம்ம பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியோட க்ரூஸ்ல தாங்க செம்மையா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சுவலா இப்ப கப்பல் வந்து கடலுக்குள்ளார அப்படியே போயிட்டே இருக்கு. இங்க ரூம்ல இருந்தே தான் இப்ப நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த வியூ பார்க்கவே. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுங்க. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்செட்டும் ஆயிரும். அப்படியே லைட்டா வந்து ஒரு மைல்ட் ப்ரீஸோட நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா அவ்ளோ மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. யூசுவலா வந்து நம்ம பீச்சுக்கு போய் உட்காந்து காத்து வாங்கணும்னாலே பயங்கரமா இருக்கும். இது கடலுக்குள்ளாரியே நம்ம போயிட்டே அதோட காத்து வாங்குற அந்த ஃபீல் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. வீட்டோட பால்கனில இருந்து எட்டி பார்க்குற மாதிரி நம்ம ரூமோட பால்கனில இருந்து எட்டி பார்த்தோம்னா கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா ஓஷன் தாங்க தெரியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி க்ரூஸ்ல டிராவல் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு வந்து மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளம் அது வரும். ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லைனா ஒரு சில பேச்சஸ் மாதிரிலாம் கூட விற்கிறாங்க. அது வந்து கழுத்துக்கிட்ட இல்லை கையில் வந்து நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மோஷன் சிக்னஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நாங்களுமே இந்த மோஷன் சிக்னஸ்க்கு ஒரு சில மெடிசன்ஸ் வாங்கிட்டு தாங்க வந்தோம். பட் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லைக் மேனேஜபிளாக தான் இருக்குது. ஒரு சில பேத்துக்கு வந்து தேவைப்படுமா இருக்கும். அது வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து டிஃபர் ஆகும். ரூம்லலாம் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அடுத்ததான் வந்து நம்ம 16th டெக்குக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த இன்னும் 2 டெக் எல்லாமே வந்து ஓப்பன் டு ஸ்கை மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக கடலை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி காற்றடிக்குது பாருங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து பயங்கரமாக இங்கே காற்றடிச்சிட்ருக்கு. நம்மளோட க்ரூஸில் வந்து டோட்டலாக வந்து 18 டெக் இருக்குங்க. ஸோ அதில் வந்து 16th டெக்கில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த டெக்கில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா விதமான ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் இல்லை வந்து விளையாடணும்னு சொன்னா ஸோ அதுக்காக தான் இப்போ வந்ததே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பூல் ஏரியாலையுமே வந்து மேண்டேட்ரியாக வந்து லைஃப் கார்ட்ஸ் வந்து சுற்றிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினாலும் இமீடியட்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நாங்களாம் எதுவும் பூலில் இறங்கல. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆத்விக்கோட ஆசைக்காக தான் இப்போ வந்ததே. சரி கொஞ்ச நேரம் விளையாடிக்கோ அப்படின்ட்டு என் தம்பியும் ஆத்விக்கும் தான் பூலில் விளையாடிட்டு இருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ப்ளஸ் நம்ம துடைக்கிறதுக்கு வந்து டவல்ஸும் வந்து கவுண்டர் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரே டெக்ல மட்டும் நிறைய இடத்துல இருக்கு. எங்கனாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம வந்து த டாப் மோஸ்ட் டெக் ஆஃப் த க்ரூஸ்க்கு தாங்க அப்படியே ஏறி வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய சீட்டிங் ஏரியாஸ் வந்து இருக்கும். ஸோ எங்கனாலும் நம்ம உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே சீட்டிங் மட்டும் எத்தனை விதமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பூல் சைட் அண்ட் டாப் டெக்கில் வந்து அவ்வளோ மக்கள் வந்தாலும் அகாமடேட் பண்ணுற மாதிரி, அது குரூப்பாக ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கனாலும் அகாமடேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சீட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. பேசிக்லி நிறைய பேர் வந்து இங்கே தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் கூட்டத்தை காணோம். எல்லாருமே இப்போ கீழே போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பாருங்க நிஜமாவே ஒரு ப்ராப்பர் ஷெல்டராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்டிங் அதாவது வித் ஷெல்டரோட வேணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம ரிசர்வேஷன் வேணும். ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சீட்டிங்கில் நம்ம வந்து உட்காந்துக்கலாம். பட் நம்ம பசங்க மெயினாக இந்த டெக்கு வந்ததே இந்த ஹாட் டப்பில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஈவினிங் டைம் ஆக ஆக இந்த இடத்துல நிற்கும் போது நான் சொன்ன மாதிரி நிறைய காற்று வந்து வீசிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து குளிருது. அதுக்காக வந்து ஒரு மாதிரி இந்த வார்மாக இந்த ஹாட் டப்குள்ளார இந்த வார்ம் வாட்டருக்குள்ளார இருந்தால் நல்லா இருக்காமா ஆத்விக்கு. ஸோ அதனாலேயே வந்து அவனுக்கு இந்த 18th டெக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து வியூ வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நம்மளோட கப்பலை பார்க்கவே. பூல் டெக்கில் எல்லாம் சூப்பராக ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம டெக் 4க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டெக்கில் வந்து ராயல் ப்ரொமினேட் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லான நியான் லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாதிரி பகலா ராத்திரியா என்னன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து நின்னோன்னா எப்பயுமே இதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்கும். இந்த டெக்கில் வந்து நடந்து போகும்போது ஒரு சென்டர் பீஸ் அட்ராக்ஷன் மாதிரி இந்த ஒரு மெட்டாலிக்கில்
செஞ்ச ஒரு சங்கு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தாங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஷைனியாக இருக்குது இங்கே. அதுவும் இந்த லைட்டுக்கு வந்து அப்படி ரிஃப்ளெக்ஷனோட பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே நடந்து போகும்போதே நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து மீட் பண்ணிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பியாக எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பார்த்தீங்க, நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்காத இதை போய் பாருங்க அப்படின்ட்டு அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். It's the anthem. If I give you my word, that's what I stand on. Loyalty and trust is what. இந்த டெக்ல தான் வந்து சொரென்டோஸ் அப்படிங்கிற இந்த பீட்சா ஸ்டால் இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு எப்போனாலும் வந்து அன்லிமிட்டெட் பீட்சாஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமாக நம்ம பசங்களை பூல்லலாம் விளையாடிட்டு வந்தனால இப்போ பசிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இங்கே வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் ஒரு ஸ்லைஸ் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு தான் இப்போ நானும் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படின்னா இங்கே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பார்பிக்யூ சிக்கன் பீட்சா, அதுக்கப்புறம் வந்து பஃபலோ ரேஞ்ச் பீட்சா, சீஸ் பீட்சா, இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது முக்கியமாக நைட்டு 3 மணி வரைக்கும் இந்த கடையில் வந்து பீட்சாஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த டெக் 4க்கு வந்ததே முக்கியமாக க்ரூஸ்குள்ளார இருக்க ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பீட்சா கடையை வந்து பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு க்ரூஸ்குள்ளார என்ன மாதிரி கடைகள்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ராயல் ப்ரொமினேட்ல ராயல் கெரிபியன் கம்பெனி அதாவது நம்ம க்ரூஸோட கம்பெனியோட ஓன் ஷாப்பே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். நம்ம செல்ஃபாகவும் வாங்கிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கும் நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். பட் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பேஸ்ட் அப்பான் த க்ரூஸோட தீம்லேயே தான் வச்சுருக்காங்க. அதாவது க்ரூஸோட பேர் போட்ட மாதிரி, அப்புறம் ராயல் கெரிபியன் அவங்களோட சிம்பிளை வந்து எம்பெட் பண்ண மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லையுமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பாருங்களேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கவே. எப்படின்னா வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக எந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதோட மினியேச்சர் தான் வச்சுருக்காங்க. ராயல் கெரிபியன் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரூசஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. பட் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற க்ரூஸோட நேம் வந்து யூட்டோபியா ஆஃப் த சீஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் க்ரூஸை தான் இந்த மினியேச்சராக வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த மினியேச்சரோட ஹைலைட்ஸே வந்து டீட்டெயிலிங்ஸ் தான். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நெஜ கப்பலையே ஏதோ கையில் தூக்குன மாதிரி இருக்கு எனக்கு. பிரிங் ஹோம் த மெமரிஸ் அப்படிங்கிறது இதுவுமே இன்னொரு கடை தான். ஸோ இதுக்குள்ளாரையும் ஓகே எதுக்கு விடுவானே உள்ளே போய் பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்கன்ட்டு எல்லா சைஸஸ்லையுமே வந்து ஹுடீஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறைய கேப் இருக்குது. அப்புறம் ராயல் கெரிபியன் தீம் போட்ட மாதிரி நிறைய கூலர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. கொக்கோ கே அப்படின்ட்டு இந்த போட்ட மாதிரி நிறைய காஃபி டம்ளர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கொக்கோ கே அப்படிங்கிறது ராயல் கெரிபியனோட ஒன் ஆஃப் த ப்ரைவேட் ஐலாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம கப்பல் வந்து இப்போ கடலில் போயிட்டே இருக்குது. நாளைக்கு இந்த கொக்கோ கே அப்படிங்கிற இந்த தீவில் தான் வந்து டாக் பண்ணி நிப்பாட்டுவாங்க. காஃபி கப்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எகெயின் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த ராயல் கெரிபியன் சிம்பிள் இல்லாமல் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது கம்ப்ளீட்டாக வந்து டூரிஸ்ட் உலாவர இடம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸியாக தான் இருக்குது. இந்த ஷாப்பிங் சென்டரில் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்ருக்கோமே. சரி கொஞ்சம் நடுவில் இருக்க ஷாப்ஸும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் ஓப்பனாக வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு வந்து பார்த்தா இதெல்லாம் சாதாரண ஷாப்ஸ் இல்லைங்க. எல்லாமே ரோலெக்ஸ் வாட்சஸ் தான் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸாக இருக்குது. அப்போ க்ரூஸில் ஷாப்பிங் பண்ணணுன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தான் இல்லை. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஆக்சசரி ஐட்டம்ஸ் தான். உங்களுக்கு ஹேண்ட் பர்சஸ்லேருந்து ஜுவல்லரி இருக்குது, சன் ஹேட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு, கூலர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு $10, $15 இல்லை $20 மேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸிங்கில் தான் இருக்குன்னு சொல்லுவேன்.
இது ஆக்சுவலி எனக்கு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து இதெல்லாமே வந்து செயின்ஸ் தாங்க. உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷ் அண்ட் சில்வர் ஃபினிஷ் ரெண்டுத்துலேயுமே வச்சுருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரோலில் வச்சுருக்காங்க. ஏதோ டேப் மாதிரி சுற்றி இருக்குது. இது என்னன்னு புரியலையேன்ட்டு தான் அவங்கள கேட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இந்த செயின் எல்லாமே நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் லென்த் வேணுமோ நம்ம அதை கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களாமா. நெக்ஸ்ட் இந்த மர்ச்சன்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கடைக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கெரிபியன் கிராஃப்டட் ரம் வந்து கொடுக்குறாங்க. ஏன் வந்து கெரிபியன் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த பஹாமாஸ் கண்ட்ரியே வந்து கெரிபியன் ஐலாண்ட்ஸ்க்கே வந்து ரொம்ப பக்கம். ஸோ இங்கே ரம் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து கெரிபியன் ஃபுட் கூட வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். நெக்ஸ்ட் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ராக்னன்சஸ்க்காகவே ஆன ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் எல்லாமே வந்து லக்ஸுரி ஃப்ராக்னன்சஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ லக்ஸுரி பிராண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. லைக் கூச்சி, ஷனால், ப்ரடா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க. ஸோ எப்படின்னா வந்து இந்த மேலே ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு லைவ் பார் தான். இது வந்து மேலே கீழே வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பாரை வந்து ஃப்ளோட்டிங் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோட்டிங் பார் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்லையுமே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அது அப் அண்ட் டவுன் மூமெண்ட்லேயே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நடந்து வந்துட்டே இருந்தோம், ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சைடில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது என்னன்னா வந்து இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே வந்து நெக்ஸ்ட் க்ரூஸ் அப்படின்ட்டு, அதாவது இப்போ இந்த க்ரூஸ்ல நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அளவில்லாம போயிட்டு இருக்கு. இதோட ஹேங் ஓவரே நமக்கு இன்னும் 2 மாசம் ஆனாலும் போகுமான்னு தெரியல. பட் இதோட கிரெடிட் கார்டு பில் கூட இன்னும் பே பண்ணல. கரெக்ட், இதோட பில் இன்னும் பே பண்ணல. பட் அடுத்த க்ரூஸ்க்கு நீங்க இப்பவே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து நிஜமா டூ மச்சா தெரியுது. பட் ஸ்டில் என்ன சொல்றது, வாவ். இந்த க்ரூஸே வந்து இன்னும் நம்ம ஃபுல்லாக இன்னும் சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் 1 or 2 days ஆகும்னு நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தோன்னா அடுத்த க்ரூஸ்க்கு வந்து இப்போவே நீங்கள் இந்த மொமெண்ட் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $500 வரைக்கும் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ புக் பண்ணிடலாமா? கேட்க நல்லா தான் இருக்கு. இதுவே ஒரு 1 year பிஃபோர் புக் பண்ணோம் இப்போ வரதுக்கு. ஆமா ஆமா, இது வந்து இன்னும் 1 வருஷத்துக்கா 2 வருஷம் கழிச்சு தான் தெரியும். எப்பனாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த க்ரூஸ்ல இருக்கும் போதே நம்ம நெக்ஸ்ட் க்ரூஸ் ட்ரிப்க்கு வந்து ஒரு வெக்கேஷன் உடனே பிளான் பண்ணி அந்த டேட்லாம் லாக் பண்ணோம்னா நமக்கு ஒரு $500 வந்து போனஸ் மாதிரி தராங்க. நல்ல ஆஃபரா தான் தெரியுதுல்ல. அடுத்த வருஷத்துக்கு இப்பயே போட்டுடலாமா? அடுத்ததா இந்த பர்ஸ்கி பேரட் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பார் தான். இங்க ஷாப்பிங் சென்டர்ஸ்க்கு மத்தியிலேயே வந்து வச்சிருக்காங்க. அதோட பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து இங்க நிஜமாவே ஒரு டாக்கிங் பேரட் மாதிரி இருக்கு. ஸோ இதை பார்க்கவே வந்து நிறைய மக்கள் இந்த பார்க்குள்ளார வந்து அந்த பேரட்டை விசிட் பண்ணிட்டு போறாங்க. நம்ம பசங்களும் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பார் அப்படிங்கறனால இந்த பர்டிகுலர் பார்ல நம்ம எனி கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல வந்து நம்ம ரூமோட ஆட் ஆயிரும். இதெல்லாம் வந்து நம்மளோட டிக்கெட் பிரைசிங்கோட இன்க்ளூடட் கிடையாது. இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து டாலர்ஸ் தாங்க. ஸோ கரன்சியில் வந்து பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் கஸ்டமர்ஸ் தான். இது என்ன கைண்ட் ஆஃப் கஸ்டம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் நிறையா மக்கள் இங்கே வரவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பர்ஸ்கி பேரட் பாரோட ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு கெரிபியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ட்ராபிக்கல் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க.
இப்போ நெக்ஸ்ட் டெக்குக்கு கீழே தாங்க இறங்கி வரும். இங்கே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் யூட்டோபியா ஆஃப் த ஸ்டேஷன் அப்படின்னே போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது இல்லையா? பட் இது ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். சரி, அப்படி என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்ளீட் தீமே வந்து ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே ஒரு விண்டேஜ் எஃபெக்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ட்ரெயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து அந்த ஹோல் ரெஸ்டாரண்ட்டே டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சீட்டிங் எல்லாமே வந்து ஒரு நிஜமான ட்ரெயின்குள்ளார இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் விண்டோஸில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ் ஓடுது இல்லையா? ஸோ அதனால் வந்து நமக்கு உண்மையான ஒரு ஓடுற ட்ரெயின்குள்ளார உட்காந்து சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டீங்கன்னா. இந்த பக்கம் இந்த பொலேரோஸ் அப்படிங்கிறது இதுவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி பார் தான். ஸோ அந்த வார்த்தை பொலேரோ அப்படிங்கிறது வந்து ஒரு லைவ்லியான ஸ்பானிஷ் டான்ஸை தான் குறிக்குது. ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த பாருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா லைவ் மியூசிக்கு, சாங்ஸு, டான்ஸ் அப்படின்ட்டு பயங்கர லைவ்லியாக வந்து மக்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பார்ஸ், லவுஞ்சஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் த க்ரூஸில் எல்லா டெக்லேயுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ரொம்ப கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த க்ரூஸில் ஒரு 5000 மக்களுக்கு மேலே இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எல்லா இடத்துலையுமே கூட்டம் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஃபைனலி நம்ம டெக் 3க்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்குன்னா டின்னர் சாப்பிட தான். ஆப்வியஸ்லி இப்போ பசிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மை டைனிங் ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டைனிங் ஏரியா. இங்கே வந்து நம்ம ரிசர்வேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லாட்க்கு ரிசர்வ் பண்ணனால எப்பயுமே இந்த டைம் ஸ்லாட்டில் நம்மளோட டேபிள் வந்து ஆல்வேஸ் அவைலபிள் தான். நம்ம முன்ன பின்ன வந்தாலும் டேபிள் நமக்காக ஆல்வேஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து நமக்கு ஷெஃபாக இருக்கட்டும், சர்வர் எல்லாமே ஒரே ஆள் தான் நம்மளை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நேத்திக்கும் வந்து இதே இடத்துல தான் வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அவரே தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு சர்வ் பண்ண போகிறாரு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மெனுவில். ஸோ இன்றைக்கி வந்து ஓகே நான்வெஜ் இல்லாமல் ஒரு வெஜிடேரியன் சூப் ஆர்டர் பண்ணலான்னு இந்த வெஜ் லென்டில் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாதிரி திக்காக வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மெனுவில் இன்றைக்கி appetizers-ல வந்து கோகனட் ஷ்ரிம்ப் வந்து இருக்குன்னாங்க. ஸோ ஆத்விக்கெல்லாம் கேட்கவே வேணாம், இந்த கோகனட் ஷ்ரிம்ப் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு பிளேட்டே வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டோம். டிப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பைசியாக ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோகனட் ஷ்ரிம்போட அந்த காம்பினேஷன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து மெயின் கோர்ஸ் தாங்க. எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட் கூட இருக்குது. சிக்கன் செட்டிநாடு வித் ஒயிட் ரைஸ் அப்படின்னாங்க. சரி, அது ஒரு பிளேட் கொண்டு வாங்க அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர் கார்லிக் ஷ்ரிம்ப் வித் ஜாஸ்மின் ரைஸ், இதுவுமே வந்து காம்பினேஷன் சூப்பர்பாக இருக்குது. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சடனாக ஆல் ஆஃப் அ செகண்ட் வந்து எல்லா சர்வர்ஸும் அங்கங்கே அசம்பிள் ஆகி டக்குன்னு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ளாஷ் மாப் மாதிரி ஆகிப்போச்சு. யாருமே இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக தான் இருக்குது. எல்லாருமே நாங்கள் நாப்கின்ஸ் எடுத்து ஆக்சுவலாக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆதிக்கும் வந்து இது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி லைக் எல்லா கிட்ஸுமே வந்து சென்டரில் வந்து அந்த சர்வர்ஸோட எல்லாருமே டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஐட்டம் தாங்க வந்திருக்கு. இது வந்து கெரிபியன் சிக்கன் அப்படின்ட்டு பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது இல்லையா? ஸோ எப்படின்னா 2 லெக் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சிக்கனை வந்து ஒரு கெரிபியன் சாஸில் மைல்டாக ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரைஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் ஸ்பைஸ்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா க்ரூஸ்குள்ளார வந்து ஃபுட் வந்து அடிச்சிக்கவே முடியலைங்க. லைக் ஒவ்வொரு செஷனுமே வந்து வித்தியாசமாக வந்து நமக்கு சர்வ் பண்ணி அசத்துறாங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸுமே வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது.
சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். பட் டிசர்ட்ஸ் இன்னும் வரணும். ஸோ அந்த குட்டி டைம் கேப்பில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வர் வந்து நிறைய வந்து கார்ட்ஸ்லாம் வச்சு மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி ஆத்விக்கு காமிச்சிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதெல்லாம் பார்க்க. ஃபைனலி நம்மளோட டிசர்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் சாக்லேட் மூஸ் கேக் தான் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது, செம்ம சாக்லேட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பைனாப்பிள் கேக் தான் வித் விப் க்ரீமோட கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பயங்கர எம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக எல்லாருமே ஒன்று வாங்கினாலும் ஈக்குவலாக எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஏன்னா அப்போ தான் எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. செம்மையாக எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து ராயல் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற க்ரூஸ்குள்ளார இருக்க ஒரு ப்ராப்பரான ஒரு தியேட்டருக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஷோ பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். எகெயின் இதுக்கு எல்லாமே வந்து ரிசர்வேஷன்ஸ் தேவை. நம்ம முன்னாடியே இந்த பர்டிகுலர் டைம் ஸ்லாட்க்கு ரிசர்வ் பண்ணனால நமக்கு இப்போ வர்றதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த ஷோ பேர் வந்து ஆல் இன் அப்படின்ட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் பயங்கரமாக அசந்து போயிட்டோம். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த தியேட்டரோட ஹோல் அந்த கான்செப்ட் அண்ட் டிசைனே வேற லெவலில் இருக்குது. அந்த ஆடியோ குவாலிட்டி சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த கலர்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஒரு பயங்கர ஒரு ஹைடெக் டெக்னாலஜி வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாமே வந்து லேசர் லைட்ஸ் வச்சு தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எல்லாமே பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளீட் லைட்டிங்ஸை வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் லைட்டிங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்குது பார்க்கவே. முக்கியமாக குழந்தைங்க எல்லாம் கிளாப்ஸ்லாம் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நம்மளை சுற்றி ஏதோ ஒரு லைட்ஸ்லாம் அங்கங்கே பறந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து ஃப்ளையிங் ட்ரோன்ஸ் தான். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தியேட்டர் மட்டும் இல்லாமல் ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்க்கவே வந்து ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்குது. நமக்கு ஏதோ கண்ணுக்கு முன்னாடி கிராஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இது வந்து உண்மையிலேயே ஒரு ரொபாட்டிக் இமேஜஸே வந்து ஒரு 3 டைமென்ஷனில் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு லைவான ஆர்டிஸ்ட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து ஏரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காத்துலேயே தான் பறந்து பறந்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அந்த ரொபாட்டிக் இமேஜோட காம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சொல்ல வார்த்தையே இல்லை, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு டாப் நாச் வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ க்ரூஸில் எத்தனையோ ஷோஸ் இருக்குது. இந்த ஷோ வந்து உண்மையிலேயே ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். ஷோ முடிஞ்சிருச்சு, ஆனால் நிறைய பேர் நாங்கள் கூட அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கோம் அந்த ஸ்டேஜை. எப்படிடா இப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது.
அடுத்ததான் இப்போ நம்ம மேலே வந்து 16th டெக்குக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ என்னடா இப்படி ஒவ்வொரு டெக்காக மாறி மாறி சுற்றிட்டே இருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ரீசன் வந்து ஒவ்வொரு டெக்கில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றொன்னா வந்து நம்ம ஐட்டனரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ஆப்பில் நம்ம ஒன்றொன்றுத்துக்கும் போயிட்டுருக்கோம். இந்த 16th டெக் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பூல் ஏரியாலாம் இருக்குது, நம்ம நிறைய தடவை வந்திருக்கோம். பட் இங்கே திருப்பி இப்போ வந்திருக்க ரீசன் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆத்விக்லாம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா வந்து மினி கோல்ஃப் கோர்ஸே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். கேம் விளையாடுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இவங்களே லேவிஷாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான கோல்ஃப் கிளப் தான் பார்த்து சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஹைட் கொஞ்சம் மாறும். அது முக்கியமாக ஆத்விக் வந்து கிட் சைஸாக பார்த்து அவன் எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து ஒரு நாட்டிக்கல் தீமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினி கோல்ஃப் கோர்சஸ் இருக்குது. ஒன்றுலேயும் வந்து உங்களுக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் அதோட இன்டென்சிட்டி எல்லாமே வந்து மாறும். முக்கியமாக இது வந்து குழந்தைங்க பெரியவங்க அப்படின்ட்டு எல்லா ஏஜ் கேட்டகரிஸும் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ரிசர்வேஷன்ஸும் எதுவுமே தேவையில்லை. நமக்கு எப்போ ஃப்ரீ டைமோ நம்ம அப்போ வந்து எப்போனாலும் வந்து ஹோல் டே வந்து இது ஓப்பனாக தான் இருக்கும், விளையாடிட்டு போகலாம். பட் நம்ம பேசிக்லி வந்து ஒரு நைட் டைம் தான் வரணும்னு பர்டிகுலராக வந்தோம். ஏன்னா இந்த இடத்த பாருங்க, பகலோட அந்த நைட்ல வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பர்பா இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணி விளையாடலான்ட்டு தான் நம்ம நைட் டைம் வந்து சூஸ் பண்ணி வந்ததே. க்ரூஸை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ஸில் வந்து உங்களுக்கு டே டைம் நைட் டைம் எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நைட் டைம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது பார்க்க. முக்கியமாக அதோட லைட்டிங் எஃபெக்ட்ஸ் தாங்க ஒவ்வொரு டெக்லேயும் வந்து பிரமாதமாக போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம க்ரூஸை எந்த டிரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கனாலும் அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். முக்கியமாக இப்போ ஓஷனில் அப்படியே ராத்திரி நேரம் கும் இருட்டாக இருக்குங்க. பட் நம்ம கப்பல் மட்டும்தான் அவ்வளோ லைட்டிங்ஸோட வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குது. அடுத்ததான் இப்போ நம்ம ஆர்கேட் கேம்ஸ் விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து நேற்றுக்கே இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டோம் தான். கொஞ்சம் கார்டில் பாயிண்ட்ஸ் ஏதோ பாக்கி இருக்குது போல். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணும் அப்படின்ட்டு தான் இப்போ பசங்க வந்திருக்காங்க. முக்கியமாக நம்ம ஆத்விக் வந்து கேம் எல்லாத்தோட அந்த குட்டி குட்டியாக வந்து ப்ரைஸஸ்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டரே. இது எப்படின்னா வந்து நம்ம மாலில் போய் எத்தனையோ விளையாடி வாங்கியிருக்கோம். இங்கே க்ரூஸ்க்கு வந்து அது மாறலை. இங்கே க்ரூஸ்லேயும் வந்து குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் தான் தராங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வின் பண்ணால் கூட. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெக் 5ல் இருக்க கேஃப் ப்ரொமினேட் அப்படிங்கிற இந்த ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ விளையாடிலாம் முடிச்சுட்டு இப்போ ஆக்சுவலாக எல்லாருக்கும் பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் வந்து இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 மணிக்கிட்ட ராத்திரி ஆகுது. நம்ம வந்து 8 மணிக்கிட்ட வந்து டின்னர் சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்டு முடிச்சு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் லைட்டாக பசிக்கிறதுனால இந்த கடைக்கு வந்து எதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 hours வந்து ஓப்பன். நீங்கள் எப்போனாலும் எதுனாலும் வந்து எடுத்து சாப்பிட்லாம். எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிசர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பண்ணி வச்ச வண்ணமாக இருக்குது. வைக்க வைக்க தீந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ எப்படி தான் பேக் எண்டில் வந்து கிச்சனில் இத்தனையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நமக்கு.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டாஷியோ ரவுண்ட் கேக், அதுக்கப்புறம் கோக்னட் டார்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸில் வந்து பைனாப்பிள் அண்ட் மெலன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரிங்க் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர்லேருந்து ஆரம்பித்து பிளெயின் மில்க்கு, காஃபி, அதுக்கப்புறம் எல்லா கைண்ட் ஆஃப் ஜூஸஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலையிலேருந்தே நிறைய ஜூஸஸ் தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எதாவது கொஞ்சம் ஹாட்டாக குடிக்கலான்ட்டு காஃபி தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸோவும் மில்க்கும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த கான்சன்ட்ரேஷனில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகரும் போட்டுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு காஃபி வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே நமக்கு க்ரூஸில் உண்மையிலேயே பயங்கரமாக போச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.